எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாடு தரமான மாடு பார்க்க போகிறோங்க. மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸுங்க. கன்று வந்து கிடாரி கன்று போட்டிருக்குங்க. நல்ல மடி அமைப்புங்க. மடி பார்த்திங்கன்னா நல்லா முன்மடி பின்மடியாக நல்ல அமைப்பாக நல்ல மடி அமைப்பில் இருக்குங்க. மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஈத்து போட்டுச்சுங்க. இப்போ 2வது கன்றுங்க. நல்ல பாடி ஃபிட்னஸ்ங்க. மடி காம்பு மாடோட பாடி ஃபிட்னஸ் எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க. இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 68னா கொடுத்துர்லாங்க. நீங்கள் 2, 3 அந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது கண்டிப்பாக நான் ப்ரைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி தரேங்க. மடி பாருங்கள், முன்மடி பின்மடி ரெண்டுமே நல்லாயிருக்கும். நல்ல கருப்பு காம்புங்க. மாடு தண்ணி தீனிக்கு எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு தண்ணி தீனி சாப்பிட்றது, பாடி ஃபிட்னஸ்ஸு தரமான மாடுங்க. நல்லா காம்பு காமிக்கிற பாருங்கள். நல்லா கறக்கறக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பால் நரம்பு பாருங்கள், நல்ல பால் நரம்பு, மடி அமைப்பு எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க. தரமான மாடுங்க. நல்லா கறக்கறக்கு நல்லா சாஃப்டான காம்புங்க. பாருங்க கறக்கிறேன் பாருங்கள். நல்லா கறக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பால் கறக்க தெரியாதவங்க கூட கறந்து பழகிக்கலாங்க. மடி பாருங்கள், முன்மடியும் பின்மடியும் கரெக்டான ஒரு ஓரியன்டேஷனில் நல்ல மடி அமைப்பில் இருக்குங்க. பேக் மடி நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்டு மடி நல்லா இருக்குங்க. இன்னொரு மாடு பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெச்எஃப்ல கிராஸுங்க. இதோட மடி அமைப்பும் பாருங்கள். இதுவும் கிடாரி கன்று தான் போட்டிருக்குங்க. இதோட மடி அமைப்பு அதே மாதிரி தாங்க. நல்லா பேக்கு ஃப்ரண்ட்டுங்க. நல்லா காம்புக்கான கேப்புங்க. நல்லா வால் நீளம். நல்ல தரமான மாடுங்க. இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 67னா கொடுத்துர்லாங்க. 67னா கொடுத்துர்லாங்க ஃபைனல் விலை. நீங்கள் 2, 3 அந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக நான் குறைச்சி பண்ணி தரேங்க. கன்று கிடாரி கன்று போட்டிருக்குங்க. ஃபீமேல் காஃப் போட்டிருக்குங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டு ரெட்டு ப்ரௌனு 3 கலர் மிக்சிங்க. ஹெச்எஃப் கிராஸில் வருங்க. இதுவும் நல்ல மடி அமைப்பில் இருக்குங்க. நல்ல மாடு, தரமான மாடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல கிராஸுங்க. இதுவும் ஒரு ஹெச்எஃப்ல கிராஸில் ரெண்டுமே ஃபஸ்ட் லாக்டேஷனுங்க. ஈத்துங்க. இதுவும் ஈத்து தாங்க, அதுவும் ஈத்து தாங்க. இதுவும் நல்ல மடி அமைப்பு, பாடி ஃபிட்னஸில் நல்லா இருக்குங்க. இதுவும் மடி அமைப்பில் பாடி ஃபிட்னஸில் நல்லா இருக்குங்க. ரெண்டுமே வந்து 72னா கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்கேங்க. நீங்கள் 2, 3 அந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது கண்டிப்பாக நான் ப்ரைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி தரேங்க. நல்லா காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா தலை ஈத்துக்கே நல்ல கருப்பு காம்பில் நல்லா குணம் பாருங்கள், அமைதியாக இருக்கும். ஏன்னா சில மாடுங்க தலை ஈத்து மடியில் கை வைக்க விடாது. இதெல்லாம் நம்ம மாடுங்களாம் அப்படி இல்லைங்க. நல்லா அமைதியாக நிற்குங்க. மாடு பாருங்கள் நல்ல பாடி ஃபிட்னஸில். இப்போ நல்லா இள வயசுன்னு வேணுங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஜெர்சியில் இது ஒரு நல்ல ஒரு ஜெர்சிங்க. இதோட ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 65னா ஃபைனலாக கொடுத்துர்லாங்க. நல்ல மடி அமைப்பு பாருங்கள். நல்லா பேக் மடி, ஃப்ரண்ட்டு மடிங்க. இது வந்து பிள்ளை கலர்னு சொல்லுவாங்க. வால் நீளம், நல்ல முன்மடி பின்மடி எல்லாமே நம்ம மாடுங்க எல்லாருமே கொஞ்சம் மடி அமைப்பாகவும் நல்ல மாடு கறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மாடு தான் அதிகமாக நாங்கள் வச்சுருப்போங்க. அதேமாரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியாயமான விலை தான் சொல்லுவோம். ரொம்ப கண்ணை மூடிட்டு அதிக ஹை ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டோங்க. அதுலேயும் நீங்கள் மாடு 2, 3 அந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தாங்க கொடுப்போம். நீங்கள் மற்றவங்களோட ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியுங்க. இது அந்த தலையீத்து முன்னாடியே காமிச்சாதாங்க. மாடு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஷைனிங்க, நல்ல மடி அமைப்பும் நல்லா இருக்குங்க. இது தலையீத்தில் இந்த சைஸில் இருக்கும்போது இன்னும் 2ஆம் நீத்து 3ஆம் நீத்தெல்லாம் ஆகும்போது மாடு நல்லா ஹெவியாக வந்துடுங்க. நல்ல கலருங்க, ஷைனிங்கான பாடி பாருங்கள். நல்லா தொட்டு காமிக்கிறோம் பாருங்கள். நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்குங்க மாடு. எல்லாமே தரமான மாடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபார்முக்கு கொஞ்சம் ஹை ஈல்டிங்காக வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாடுங்கள்லாம் கொஞ்சம் நல்லா செட் ஆகுங்க. அதேமாதிரி எல்லாமே ஓரளவுக்கு நான் காமிச்ச மாடுங்க எல்லாமே ஓரளவுக்கு கிராஸ் பீடுங்கிறனால உங்களுக்கு மழை வெயிலுக்கு எந்த ஏரியாவுக்கு வேணாலும் கொண்டு போகலாங்க. பயப்பட வேண்டாங்க. மாடோட முக லட்சணம் பாருங்கள். நல்ல முக லட்சணத்தில் நல்ல பாடி ஃபிட்னஸில் தரமாக இருக்குங்க. நன்றிங்க. ஃபைனலாக இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல கிராஸில் நல்லா ஹெவி சைஸுங்க. மாடு பார்த்திங்கன்னா ஒரு அந்த காம்பவுண்ட் செவர்கிட்ட கட்டியிருப்போம். மாடு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் செவரவே தாண்டிப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. நல்ல ப்ரீடும் இருக்குங்க. நல்லா பாடி ஃபிட்னஸ்ஸு, மடியும் பார்த்திங்கன்னா நல்லா முன்மடி பின்மடி காம்பு நீளம் கறக்கறக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒரு ஈத்து போட்டுச்சுங்க. இது 2ஆம் நீத்தாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70